நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகங்கள் 16 கசல் ஸ்டைல்னு ஒரு ரொம்ப டஃப் காம்போசிஷன். அனல் ஆகாஷ்க்கு டேலண்ட் இருக்கு, கசல்ஸ்ல ஃப்ளெக்சிபிலிட்டி மைண்ட்ல இருக்கு. குரல் இன்னும் அந்த ஏரியாவில் டெவலப் ஆனோம், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கு. ஆகையால் இந்த காம்போசிஷன் அந்த விதத்தில் டஃப்பாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய எஸ்தெட்டிக் கோரை அவனால் கொண்டு வர முடியும். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. கலைமாது தான் மீட்டும் இதமான வீணை, கனிவான ஸ்வரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணின் மேனிதான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. அழகான இளம் பெண்ணின் மேனிதான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. அனில், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாங் செலெக்ஷன். அனிலுக்கு எப்படி தோணுச்சு பாடி? இன்னும் நல்லா கொஞ்சம் பாடியிருக்கலாம். அவ்வளோதான். நானும் நல்லா பாடியிருக்கேன். சரணம் ரொம்ப நல்லா இருந்தது அனில். சரணம் ரொம்ப நல்லாவே இருந்தது. பல்லவி மட்டும்தான் இந்த 16 பாடல்கள், எஸ்பெஷலி அந்த ஒரு இடம்தான் பாடல், அந்த இடம் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளோவில் வரணும். அப்போ எப்போவுமே என்ன பண்ணணும், சாங் செலக்ட் பண்ணும்போது நமக்கு அது ஃப்ரீயாக வருதான்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு, அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா உடனே பாட்டு மாற்றிடணும். ஒரு காம்படிஷனில் நீங்கள் ரொம்ப டஃப்பான ஒரு பாட்டு எடுத்து அது பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் பாடுறத விட கொஞ்சம் சிம்பிளராக இருந்தாலும் பரவாயில்ல, பாடுறது பெர்ஃபெக்ஷனாக வந்தது, அதுக்கு தான் மார்க்கு. புரியுதா? எப்பவும் அது கொஞ்சம் பிரில்லியன்ஸ் அங்கே நீங்கள் காமிக்கணும் சாங் செலெக்ஷனில். இது ரொம்ப நல்ல சாங் செலெக்ஷன், ஆனால் நல்ல கிரிப்போட பாடினா தான் இந்த பாட்டு பாட முடியும். நான் பாடும்போது அருள்வாயம் அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு கிரிப்போட வரணும். நான் அதுதான் முதல்ல ரிஹர்சல் பாடும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் கிரிப்பாக பாடுங்க. அந்த இடத்துல கிரிப் இல்லாமல் பாடுறது மட்டும்தான் ஒரே ஒரு ப்ராப்ளம். பல்லவி மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக பாட முடியல. சரணம் ரொம்ப நல்லா இருந்தது. அனல் ஆகாஷ் சார், பியூட்டிஃபுல் கசல் கம்போசிஷன். அதாவது எம்எஸ்வி ஐயா வந்து
ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டில் கசல் கண்டென்ட்டு இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் அந்த ஜேர்னி கொண்டு வந்து வச்சார் இந்த பாட்டில். ஃபர்ஸ்ட் லைன் ராகங்கள் 16, அதில் ஒரு கமாண்டிங் இருக்கணுமே, பாடு. ராகங்கள் 16 உருவான வரலாறு. இது வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட், நான் பாடும்போது அறிவாய். நான் பாடும்போது அறிவாயம்மா. நான் பாடும்போது தான் நீ அறிவு உனக்கு தெரியும். பாடு கமகம். நான் பாடும்போது போது அறிவாயம்மா. ஸோ அனல் வந்து டாப் 7க்கு வந்திருக்கீங்கன்னா ஏதோ இருக்கிறதுனால தானே டாப் 7 வரைக்கும் வந்திருக்கீங்க. அது என்னன்றது கண்டுபிடிக்கணும் நீங்கள். இந்த மாதிரி ஃபுல் சாங்கில் ஒரு 4-5 கரெக்ஷன் சொல்ல முடியும். அந்த கரெக்ஷன்ஸு நீயே தேர்ந்தெடுக்கணும். இனி ஓகே சார். ஓகேவா? நம்ம செய்கிற வேலையில் கான்சன்ட்ரேஷன் வேணும். 100% நான் நிச்சயமாக இதுக்கு ஜஸ்டிஸ் கரெக்டாக செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை வை. ஓகே சார். கீப் இட் அப். அனல் ஆகாஷ், நீ வந்து கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா பாடியிருக்க. அண்ட் அடுத்த ரவுண்ட்ல, ஸோ இந்த வாரமே நம்ம வந்து இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க. கண்டிப்பாக. டன். தேங்க்யூ ஸோ மச்.